guys, this is Nifty. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் பர்பஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனர்ஜி சைட்லேருந்து நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்களே கற்றுக்கணும்னு நினச்சாலும் அந்த அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் தான் வரும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே கைஸ், இப்போது நம்ம வீடியோ கோர்ஸில் என்ன சொல்லித் தருவோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,458 460 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,440 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் மார்க்கெட். ஆனால் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இங்கே இருக்கும்போது 22,440 பக்கமாக 15 மினிட்ஸில் இருக்கும்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,400ன்ற காலும் 22,500ன்ற புட்டும் தான் உங்களுக்கு இந்த மணி. நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம புட்டையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், காலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டில் 2 பேருமே தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பொறுமையாக என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்னால் கண்டிப்பாக 2 பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகணும், ஆனால் லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 22,400ன்ற காலை போய் செக் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது கால் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருப்பான். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இப்போ ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அவன் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னா ஓப்பன் இல்லைனா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது 22,400 கால் மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் இவனும் சேம் அதே சினாரியோவில் தான் நெகட்டிவ். ஆனால் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணல, ஆனால் ப்ரீமியம் லோ பிரேக் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு. ஓகேங்களா? இவன் எஸ்டர்டே லோ வந்து 140. ஆக்சுவலாக இவன் பாருங்கள், இவன் ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா 130 தான் ஓப்பன் ஆச்சு. அப்போது எஸ்டர்டே லோ பிரேக் வந்து அதாவது ப்ரீமியம் பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே மார்க்கெட்டில் ஒரு சினாரியோ நடக்க போகுது அப்படின்னா அதை ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுமே நமக்கு. ஓகேங்களா? அப்போது கால் வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணுறா, கண்டிப்பாக மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண போகுதுன்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவை தக்க வச்சுட்டான். ஓகேங்களா? அப்போது அந்த என்ட்ரி நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் நெகட்டிவ் என்னும்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் தான் போவான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி மீட் ஆகி எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் நெகட்டிவ் மார்க்கெட்டுன்னும் போது புட்டை நம்ம எடுத்தால் தான் சேஃபு. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம காலை எடுக்கிற மாதிரினா நம்ம டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னா, இவன் ஆக்சுவலாக இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான். கரெக்டாக இது 115ன்றது அட்வான்ஸ் லெவல். இங்கேருந்து எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். நம்ம டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இவனோட ஓப்பன் இல்லைனா இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ். இவனோட ஓப்பன் 149, நம்ம 150 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். 120 இல்லை 115 என்ட்ரி எடுத்தால் 150 வெளியே வரணும் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெண்டு மீன்ஸ் மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது புட்டை போய் நம்ம எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஏன்னா இவன் ஓப்பன் இல்லை இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான்றது நம்மளுக்கு தெரியும். இவன் போய் அதை டச் பண்ணும்போது அங்கே இருக்கிற புட்டை போய் எடுக்கலாம்.
2 விதமாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு காலையும் எடுத்துருக்கலாம், இல்லை புட்டையும் எடுத்துருக்கலாம். இல்லை நம்ம ஒன்று மட்டும் சேஃபாக எடுக்கணும் அப்படின்னா சேஃப் என்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட்டை எடுக்கிறது தான் சேஃபு. இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா, ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ், ப்ரீமியம் வந்து மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் ப்ரீமியம் வந்து என்ன பண்ணுது, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போகுது. ஓகேங்களா? அப்போது முரண்பாடாக இருக்குது இல்லையா? அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட்டு தானே பர்ஃபார்ம் பண்ணணும். கால் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ரிவர்ஸ் ஆகிடுவான்னு தான் அர்த்தம். அவனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட ஓப்பன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுதான் சேஃப். அதனால் இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? அதனால் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து அதாவது கால் ப்ரீமியமும் கண்டிப்பாக 22,400ன்ற காலும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது ப்ரீமியம் லோவை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ண போதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போது அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் கால் நம்ம எடுக்கலை. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவன் போய் 22,400 கால் அவன் ஓப்பனை போய் தொடும்போது, ப்ரீவியஸ் க்ளோஸை போய் தொடும்போது, தொட்டுட்டு அவன் ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம அங்கேருந்து இந்த மணி 22,500ன்ற புட்டை போய் எடுத்தோம். இவனுக்கு அட்வான்ஸ் லெவல் 120. ஆக்சுவலாக 22,500ன்ற புட்டை நம்ம எடுக்கும்போது இவனுக்கு அட்வான்ஸ் லெவல் 120. இவன் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கிறான். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை கிடையாது. இவன் ஓப்பனை தாண்டி தான் இருக்கிறான். இவன் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனாலே மேலே போயிடுவான். ஓகேங்களா? அவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும். கீழே இருந்து அவன் மேலே போனால் ஓப்பனை தாண்டுவான், இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தொட்டுட்டு கீழே தான் வருவான். ரிவர்ஸ் தான் ஆகும் மார்க்கெட். அதனால் நம்ம காலை எடுக்கலை. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிடணும். ஆனால் பாயிண்ட் அதிகம். அவனோட அட்வான்ஸ் லெவல் 22,400 கால், அவன் அட்வான்ஸ் லெவல்லேருந்து அவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 30-35 பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 15 பாயிண்ட் தான் பிடிக்க போகிறோன்னும் போது அதையும் எடுத்துருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகும்ன்றது 80% அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? 20% அதை உடச்சி கூட சில டைமில் மேலே அப்படியே போயினே இருப்பான் சில டைமில். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தேவையில்லை. அதிகப்படியாக நடக்கிறது அதை தொட்டுட்டு கீழே வருவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று பாயிண்ட் நிறைய கிடைக்குதுன்னும் போது நம்ம ஒரு 15 பாயிண்டில் வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் போய் ஓப்பனையோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸையோ தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகுவான் பாருங்கள். அப்போது அங்கே இருக்கிற மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி தான் நம்ம எடுத்தோம். க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஓப்பன் வந்து 115. இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான் கண்டிப்பாக. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் க்ளீனாக மீட் ஆகிருக்கான். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம எடுத்தோம். க்ளீனாக வந்து இவன் எவ்வளோ தூரம் போனான் அப்படின்னா 140 வரைக்கும் போனான். ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் கொடுத்தான். திருப்பியும் புல் பேக் வந்தான், திருப்பியும் கொடுத்தான். ஓகேங்களா? திருப்பியும் வந்து புல் பேக் எடுத்தான், திருப்பியும் ஒரு பாயிண்ட் கொடுத்தான். ஆக மொத்தத்தில் இவனை எடுத்துக்கிட்டே இருக்கலாமான்னு கேட்டால் இவனை வந்து நம்ம ஒரு வாட்டி தான் எடுக்கணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? இந்த என்ட்ரி எடுக்கலாம், ஒரே ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். எடுத்துகிட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். ரெண்டாவது என்ட்ரிலாம் நம்ம ரிஸ்க் வச்சு தான், அதாவது இங்கே 120 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் எடுக்கணும். அதாவது ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், 110. ஏன்னா ஓப்பனை வச்சா நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. ஓப்பனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனும் அட்வான்ஸ்லும் முக்கியம். அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட ரெண்டாவது வாட்டி நம்ம எடுக்கிறதுனா எடுக்கலாம். நம்மளோட ஓன் டிசிஷன் தான் அது. ஆனால் ஒரு வாட்டி எடுக்கிறது தான் ரூல். ஓகேங்களா? இப்போ இவனை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆல்ரெடி காட்டி கொடுத்துட்டான் கால். ஏன்னா அவன் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிட்டான் ஓப்பன் ஆகும்போது. அப்போ மார்க்கெட் வந்து அது மாதிரி நடந்துதா அப்படின்னு கேட்டால் இவனும் பாருங்கள் எஸ்டர்டே லோவாக பிரேக் பண்ணிட்டான் பாருங்கள். இங்கே பாருங்கள் 9:40 9:35லாம் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகி புல் பேக் ஆகிட்டான். ஓகேங்களா? இப்போதுமே ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரீமியம் சில டைமில் என்ன பண்ணுவான் அப்படின்னா எஸ்டர்டே அவன் பிரேக் பண்ணி தான் கீழே எஸ்டர்டே லோக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. சில டைமில் எஸ்டர்டே லோக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக லோ பிரேக் ஆகாதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 22,400 கால் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோ வரைக்கும் தாண்டி போய் தொட்டுட்டு கீழே வந்துட்டான் திருப்பியும். ஓகேங்களா? அவனை என்ட்ரி எடுத்திருந்தால் அவன் ஓப்பன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தொட்டுட்டு கீழே வரும்போது நம்ம எடுக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவனை. ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி தான் நடந்தது இன்றைக்கி. ஓகேங்களா? அவன் வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ வரைக்கும் போகும், உடைப்பான் அப்படின்றது தான் நம்மளோட அனலைஸாக இருந்தது. அதே மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா? இவன் பாருங்கள் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணான். மேக்ஸிமம் இவன் அது வரைக்கும் தான் போகிறான். மேக்ஸிமம்னா அவன் ஓப்பன் வரைக்கும் போகிறான். எஸ்டர்டே லோவை தாண்டி போயிட்டு அடுத்த கேண்டிலே கீழே வந்துட்டான் பாருங்கள். அடுத்த கேண்டிலே கீழே வந்துட்டான்.
மேலே போனவன் அடுத்த கேண்டிலே வந்து 9:45 கேண்டில் கீழே உடச்சிட்டான் பாருங்கள் லோவை. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? 140 இவன் தக்க வைக்க முடியலன்னா இவன் 22,500க்கு போக மாட்டான்னு அர்த்தம். ஆப்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம். க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ லோவை தக்க வைக்கிறான், லோவை தக்க வச்சா கண்டிப்பாக 550 வரைக்கும் போயிடுவான்னு அர்த்தம். லோவை தக்க வைக்கல அப்படின்னா 22,550க்கு வரவே மாட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 22,500க்கு இவன் வரமாட்டான் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற 22,500 புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அவன் தானே பண்ணுவான். ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இவன் ஆல்ரெடி இவன் லோவை உடச்சிட்டான், அப்போது மார்க்கெட்டும் லோவை உடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது இவன் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பாருங்கள். இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தால் அதை தொட்டுட்டு திருப்பி கீழே உடச்சிட்டான். கீழே உடைக்கும் போது கண்டிப்பாக மார்க்கெட் உடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம இதை எடுக்காமல் அதை எடுத்தோம். 22,400 காலை எடுக்காமல் 22,500 புட்டை தெளிவாக எடுத்தோம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம ரூல் பிரகாரம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? அது வந்து மினிமம் ஒரு 20-25 பாயிண்ட் இருந்ததுன்னா 20 பாயிண்ட் இருந்ததுன்னா எடுக்கலாம். இல்லைனா அவனை அது வரைக்கும் போக விட்டுட்டு அவன் போய் ஓப்பனையோ ப்ரீவியஸ் க்ளோஸையோ தொட்டுட்டு ரிட்டன் உடைப்பான் பாருங்கள். உடைக்கும் போது அங்கே இருக்கிற புட்டை எடுத்தால் சேஃபாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிற சேம் புட் ஆப்ஷனை எடுத்தால் தான் நல்லது. ஓகேங்களா? அதேமாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா சேம் அதே மாதிரி கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தால் எடுத்தால் தான் மார்க்கெட் மூவ் கரெக்டாக. அதுதானே கரெக்டான வியூவு. மார்க்கெட் பாசிட்டிவ்னா கால், மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு. இப்படி தானே அது கரெக்டாக வரும். மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்கும்போது புட்டை எடுத்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? சரியாக இருக்காது இல்லையா? ஏன்னா ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் இவனை எடுக்காத காரணம் இதுதான். இவன் எப்படி இருந்தாலும் ஓப்பனை தொட்டுட்டோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் தொட்டோ கீழே உடச்சிடுவான் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இவன் கீழே தான் வந்தான். ஓகேங்களா? அதனால் இவன் கீழே உடச்சவொன்னே அங்கே இருந்த 22,500 புட்டு தெளிவாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி அவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் அவன் தெளிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ரேஞ்ச் மார்க்கெட் தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ அதுக்கப்புறம் உடச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் கொடுத்தான். ஆனால் இந்த கால் ஆப்ஷனை எடுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இன்சைட் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சு மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி தான் சேஃபு. செகண்ட் என்ட்ரிலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டில் கரெக்டாக மார்க்கெட் திரும்பிச்சு. 22,385 அப்படின்றது தான் இன்னையோட க்ளீன் சப்போர்ட்டு. மார்க்கெட் அங்கே வந்து தான் திரும்பிச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் 22,387 பக்கமாக தான் வந்து நின்று மார்க்கெட் மேலே போயிடுது. ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம ரூல் எப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமோ அந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்போ 22,500 22,387 வந்து திரும்புது அப்படின்னா அப்போது 22,400ன்ற கால் ஆப்ஷன் இந்த மணி தான். மார்க்கெட் சப்போர்ட்டில் நிற்கணும். என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நிற்கணும். கரெக்டாக இவன் சப்போர்ட்டில் நின்றுட்டான். ஓகேங்களா? அப்போ பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் அவன் வந்து வீக் ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 22,400 கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துதான்னு பார்த்து நீங்கள் ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்குதுன்னா எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம். அதுதான் தெளிவாக இருந்தது. ஓகேங்களா? அதனால் நம்ம அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். போதும், நம்மளுக்கு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கிடச்சா போதும். இதை நம்ம கரெக்டாக தெளிவாக பண்ணாலே போதுமானது. ஒரு என்ட்ரி ஒரு 1000 நம்மளுக்கு வேணும்னா அந்த 1000 லாஸ் வந்தால் ஓகே. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக இருந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தால் 100% வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏனோ தானோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக இன்சைட் மார்க்கெட்டில் எப்படி எடுக்கணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ பிரேக்கு, எஸ்டர்டே ஹை பிரேக், இந்த மாதிரி இடத்துலலாம் கரெக்டாக வெயிட் பண்ணி பிரேக் பண்ணுறானா பிரேக் பண்ணலையா, பிரேக் பண்ணால் யாரை எடுக்கணும், பிரேக் பண்ணலனா யாரை எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ பிரேக் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டால் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நம்ம ரூல் பிரகாரம் அட்வான்ஸில் மீட் ஆனால் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இப்போ இங்கே மீட் ஆகி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவன் கண்டிப்பாக ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் இருப்பான். அவன் அது வரைக்கும் தான் போவான். அப்போ நம்ம டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். சப்போஸ் இவனை நீங்கள் எடுக்க இங்கே விட்டுட்டு இருந்தீங்கன்னா லோவை உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் தான்.
ஓகேங்களா. புட் ஆப்ஷனாக நம்ம எஸ்டர்டே லோ பிரேக்குனா நம்ம யார் எடுப்போம்? புட்டை தான் எடுப்போம். புட்டு கரெக்டாக நம்ம அட்வான்ஸில் மீட் ஆகிறோன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிளான, அதனால தான் நம்ம அந்த எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வர்றது, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ளே வர்றது, இதை மட்டும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி இடத்துல மட்டுமே ட்ரேடு எடுத்தாலே போதுமானது. மற்றபடி வேறு எந்த இடத்துல ட்ரேடு கிடைச்சாலும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லா இடம்னா, அதாவது இன்சைட் மார்க்கெட்டில் சென்டரில் இருக்கும், அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நடுவில் இருக்கும்போது ஐயை போய் தொடும்போதோ, இல்லை லோவை வந்து தொடும்போதோ, இல்லை ப்ரீமியம் ஐயை தொடும்போதோ லோவை தொடும்போதோ கரெக்டாக 2 பேருமே சேமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ இந்த மார்க்கெட் மாதிரி, இப்போ இந்த மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி காட்டிட்டான் கால் ஆப்ஷனை. ஆனால் மார்க்கெட் காட்டல. ஆனால் காட்டுவான்றது நம்மளுக்கு தெரியும். ப்ரீமியம் காட்டிச்சினாலே மார்க்கெட் வந்து அதுமாரி தான் நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நடந்தவுடனே நம்மளுக்கு 2 பேரும் சேம் ஆகிட்டாங்க. கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோ பிரேக்கு, புட் அதாவது மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக், அப்போ சேமாக இருக்குது. அப்போது புட் ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம். 22,500ன்ற இந்த மணியை எடுக்கலாம்ன்றது தெளிவாக தெரியும். ஓகேங்களா. அப்பயும் அந்த மாதிரியும் எடுக்கலாம். ஓகேங்களா. 2 பேரும் சேமாக இருந்தாலும் எடுக்கலாம். தனித்தனியாகவும் சில டைமில் எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐ கிட்ட இருக்கும் மார்க்கெட். அந்த டைம்லையும் அதை வச்சும் நம்ம ஜட்ஜ் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். சப்ளை இருக்கா, டிமாண்ட் இருக்கா, மார்க்கெட் மேலே போகிறானா கீழே போகிறானான்ட்டு. ஓகேங்களா. அதுலேயும் நம்ம தெளிவாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக நம்ம வந்து ஒரு என்ட்ரினா ஒரு என்ட்ரி அந்த மாதிரி கரெக்டாக நம்ம சைக்காலஜி பிரகாரம் கரெக்டாக பண்ணால் சூப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பை.